அனைவருக்கும் வணக்கம். நம்ம பகுதியை தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன கிளாஸில் உரைநடை பற்றிய முன்னுரை பார்த்தோம். இன்றைக்கி உரைநடையில் இருக்கக்கூடிய 8 டாபிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மறைமலை அடிகள் ஐயாவை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் மறைமலை அடிகளாரை பற்றி கேட்டிருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறைமலை அடிகளாரை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸோ மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல், சரியா? அவர் எழுதின நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூலை கேட்டிருக்காங்க, சரியா? நம்ம மறைமலை அடிகள் வந்து நிறைய ஆராய்ச்சியில் எழுதியிருக்காரு. ஸோ நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி உரைன்னு கேட்டோம்னா சாகுந்தலம், சரியா? 1907 காளிதாசர், ஓகேவா? 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த காளிதாசர் எழுதிய சாகுந்தலத்தை மொழிபெயர்த்திருப்பார், சரியா? மதங்க சூளாமணி சுவாமி விபுலானந்தர் எழுதியது. மத்த விலாச பிரகடனம், ஓகேவா? மகேந்திரவர்மன் பல்லவ மன்னர் எழுதினது. மனோன்மணியம் இந்த நாடகத்தை பற்றின ஆராய்ச்சி நூல் கிடையாது, சரியா? மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்களால் இயற்றப்பட்டது. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்ததா மறைமலை அடிகளின் மகள் யாருன்னு கேட்டிருக்காங்க, சரியா? யார்? நீலாம்பிகை அம்மையார். ஸோ இது 2 கொஸ்டின் தான் வந்து டைரெக்டாக வந்திருக்கு. பட் ஆனால் மறைமலை அடிகளை பற்றி கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அது மேட்ச் த ஃபாலோவிங்காகவே வருது. ஸோ இப்படி கேட்டுடுறாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுத்துட்டு ஸோ திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் எல்லாருக்குமே தெரியும். மறைமலை அடிகள் தனித்தமிழ் வித்தகர். ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். ஊவேசா தமிழ் தாத்தா, இல்லையா? ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி. ஸோ மறைமலை அடிகள் தனித்தமிழ் வித்தகராக சிறப்பு பெயரை கொள்கிறார் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்லே கேட்டுறாங்க, ஓகேவா? ஸோ இருந்தாலும் நம்ம அவரை பற்றி தெளிவாக விரிவாக பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 கூட அறிஞர் அண்ணாவை பற்றிய 4 கேள்விகள் இடம்பெற்றிருந்தது. ஸோ எப்போது யாரை பற்றின அதிகமான கேள்விகள் கேட்கப்படுதுன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாரை பற்றியும் சிலபஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மறைமலை அடிகள், ஸோ நம்ம விரிவாக பார்க்கலாம். மறைமலை அடிகள் அப்படின்னோடனே நம்ம ஞாபகத்துக்கு வரத்துக்கு என்னவாக இருக்கும்? தமிழை உலகறியச் செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரதிமர் கலைஞர். தமிழை தழைக்கச் செய்தவர் மறைமலை அடிகள். தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவனையப்பாவானர். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வரிகள். ஸோ தழைக்கச் செய்தவர் அப்படியா நம்ம மறைமலை அடிகளை சின்ன வயசுலேருந்தே நம்ம கேட்டு வந்திருப்போம், இல்லையா? ஸோ பார்க்கலாம் வாங்க விரிவாக. மறைமலை அடிகள் 1876 பிறந்திருக்காரு. 1950 மறைந்திருக்காரு. ஸோ மறைமலை அடிகளின் மாணவர் வந்து வையாபுரி பிள்ளை. ஸோ அவரும் நம்ம சிலபஸில் இருக்கார். அவரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இப்போது அவருடைய மாணவர்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வையாபுரி பிள்ளை யாருடைய மாணவர்? மறைமலை அடிகளின் மாணவர், சரியா? ஸோ இயற்பெயர் நம்ம மறைமலை அடிகளின் இயற்பெயர் வேதாச்சலம். புனைப்பெயர்னு பார்த்தோன்னா முருகவேல். இயற்பெயர் வேதாச்சலம், புனைப்பெயர் முருகவேல். பிறந்த ஊர் பார்த்தோன்னா திருக்கழுங்குன்றம். பெற்றோர் சொக்கநாத பிள்ளை சின்னம்மையார். சொக்கநாத பிள்ளை சின்னம்மையார். தமிழையும் சைவத்தையும் தனது இரு கண்களாக போற்றியவர் யாருன்னு கேட்டால் நம்ம மறைமலை அடிகள், இல்லையா? தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக கொண்டவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நடிப்பையும் அரசியலையும் தனது இருகண்களாக கொண்டவர் யார்? நம்ம எம்ஜிஆர், சரியா?
ஸோ இதெல்லாம் ஒரு கோர்வையாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ தமிழையும் சைவத்தையும் தனது இருகண்களாக கொண்டவர் யார்? போற்றியவர் நம்ம மறைமலை அடிகள். இவர் நாராயணசாமி பிள்ளை என்பவரிடம் தமிழ் கற்றார். மறைமலை அடிகள் யாரிடம் தமிழ் கற்றார்னு கேட்கலாம். ஸோ யார்கிட்ட? நாராயணசுவாமி பிள்ளை என்பவரிடம் தமிழ் கற்றார். அடுத்ததா நாகையில் வெசுலியன் தொண்டு நிறுவனக் கல்லூரியில் சேர்ந்து உயர்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு வரை படித்தார். ஸோ 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தார். சைவ சித்தாந்த சண்டமாருதம் என்று புகழப்பட்ட சோமசுந்தர நாயக்கரிடம் சைவ சித்தாந்தத்தை கற்றார். ஸோ சைவ சித்தாந்த சண்டமாருதம் என்று புகழப்பட்டவர் யார்? சோமசுந்தர நாயக்கர். ஸோ அவரிடம் சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கொள்கிறார். யார்? நம்ம மறைமலை அடிகள். 1905 சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற அமைப்பையும் மறைமலை அடிகளார் தோற்றுவிக்கிறார். சரியா? ஸோ இந்த மறைமலை அடிகள் அப்படிங்கிறது பதிலாக வேதாச்சலம்னோ முருகவேல்னோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு தான் நம்மளை குழப்பங்களே தவிர பெருசாக ஒன்றும் கேட்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க. ஸோ சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற அமைப்பை எப்போது தோற்றுவித்தார்னு கேட்கலாம். எப்போது? 1905. ஸோ எல்லாருக்கும் பரிச்சயமாக ஞாபகம் இருக்கிற ஆண்டு தான் வங்க பிரிவினை இல்லையா? ஸோ அடுத்தது இவர் தமிழ்கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்றும் பல்லாவர முனிவர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ்கால ஆராய்ச்சியின் முன்னோடி யார்? நம்ம மறைமலை அடிகள் தான். பல்லாவர முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ ராயப்பேட்டை தமிழ் முனிவர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம படிச்சிருப்போம். அவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறைமலை அடிகள் பல்லாவர முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். நம்ம மறைமலை அடிகளின் வேறு பெயர்கள்னு பார்த்தோம்னா தனித்தமிழ் மாலை, தமிழ்கடல், தன்மான இலக்கியத்தின் முன்னோடி, இதெல்லாமே மறைமலை அடிகளின் வேறு பெயர்கள். என்னென்ன? தனித்தமிழ் மாலை, தமிழ்கடல், தன்மான இலக்கியத்தின் முன்னோடி. சரியா? நம்ம மறைமலை அடிகள் தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை எனவும் அழைக்கப்படுறார். சரியா? ஸோ அடுத்ததா 1918 தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியதால் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். ஸோ எந்த வருஷம் தொடங்கினார் தனித்தமிழ் இயக்கத்தை? 1918 தொடங்கியிருக்கார். ஸோ இதன் காரணமாக தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை எனவும் அறியப்படுறார். சென்னை கிறித்துவ கல்லூரியில் சூரிய நாராயண சாஸ்திரியாருடன் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். சூரிய நாராயண சாஸ்திரி யார்? நம்ம பரிதிமர் கலைஞர், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் இல்லையா? ஸோ 4000 நூல்களுடன் தனது வீட்டிலேயே நூலகம் அமைத்தவர். ஸோ 4000 நூல்களை கொண்டு தனது வீட்டிலேயே நூலகம் அமைத்த பெருமை யாருது? மறைமலை அடிகளாருடைய இல்லையா? தனித்தமிழ் பற்றின் காரணமாக தன் 40வது வயதில் வேதாச்சலம் என்னும் தனது பெயரை மறைமலை என மாற்றிக்கொள்கிறார். ஸோ தனித்தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக 40வது வயசில் தான் வேதாச்சலம் என்னும் தனது பெயரை மறைமலை என மாற்றுகிறார். சரியா? அடுத்தது தான் நடத்திய ஞானசாகரம் என்ற இதழை அறிவுக்கடல் என பெயர் மாற்றினார். ஞானசாகரம்ன்ற ஒரு இதழை நடத்தினார். ஸோ அதை சில காலங்களுக்கு பிறகு அறிவுக்கடல் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்தார். ஸோ 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்வி. 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த காளிதாசரின் நூலான சாகுந்தரம் என்ற நாடக நூலை 1907 வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தார். சரியா? ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா? நடத்திய இதழ்கள் என்னன்னு பார்த்தோன்னா ஞானசாகரம் எனும் இதழை தான் அறிவுக்கடல் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார். ஸோ ஞானசாகரம், ஓஷன் ஆஃப் விஸ்டம், மிஸ்டெக் மைனா, ஓரியன்டியல் மைட்ஸ் மைனா, சித்தாந்த தீபிகை இதெல்லாமே மறைமலை அடிகளின்
இதழ்கள். சரியா? எத்தனை இதழ் நடத்திருக்காரு? 5 நடத்திருக்காரு. ஞானசாகரம், விஸ்டன் மைனா, சித்தாந்த தீபிகை, ஓஷன் ஆஃப் விஸ்டம், ஒரண்டியல் மைட்ஸ் ஆஃப் மைனா. சரியா? கட்டுரை என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் நம்ம மறைமலை அடிகள் தான். சரியா? கட்டுரைன்ற வார்த்தையை பிரபலப்படுத்தியதே யார் தான்? நம்ம மறைமலை அடிகள் தான். இவரது மகள் நீலாம்பிகை அம்மையார். சரியா? இது ஒரு முக்கியமான கேள்வி, ப்ரீவியஸ் இயரில் கூட கேட்ட கேள்வி, நம்ம ஸ்டார்டிங்கில் கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ காந்தியடிகளால் பாராட்ட பெற்றவர் நீலாம்பிகை அம்மையார். முறையான பள்ளி கல்வியை முடித்திராத மறைமலை அடிகள் உருவாக்கிய நூல்களும் ஆற்றிய சொற்பொழிவுகளும் அவர் ஓர் அறிவு கடல் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க? முறையான கல்வி படிப்பை முடித்திராத நம்ம மறைமலை அடிகள் எழுதிய நூல்களும் அவருடைய சொற்பொழிவுகளும் அவர் ஒரு அறிவு கடல் என்பதை நமக்கு உணர்த்துது அது. சரியா? ஸோ அடுத்ததா அவரை பற்றிய புகழுரைகள். மறைமலை ஓர் பெரும் அறிவுச்சுடர், தமிழ் நிலவு என்றெல்லாம் பாராட்டியவர் யாரு? நம்ம திருவி கல்யாண சுந்தரனார் இல்லையா? என்ன சொல்றாரு? மறைமலை அடிகள் ஓர் அறிவுச்சுடர், தமிழ் நிலவு என்று யார் பாராட்டுறா? நம்ம திருவிக்கா பாராட்டுறார் இல்லையா? ஸோ அடுத்து சொல்றார் பாருங்க, அற்றநாள் நக்கீரரும் பிற்றையினால் சிவஞான முனிவரும் இற்றையனால் மறைமலை அடிகளராக திரண்டு ஓர் உருகுண்டு வந்துள்ளனர் என போற்றினார் திருவிக்கா. என்ன சொல்றாரு? அந்த நாள் நக்கீரரும் அதுக்கப்புறம் வந்த சிவஞான முனிவரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்று வாழ்கிற மறைமலை அடிகளாராக திரண்டு ஓர் உருகுண்டு வந்துள்ளனர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் மறைமலை அடிகளுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்றாரு. 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றார். யார் சொன்னது? இதை திருவிக்கா தான் சொல்றார். சரியா? ஸோ மறைமலை அடிகளை பாராட்டினது யாருன்னு கேட்டாலும் நீங்கள் கண்ணா முன்னே திருவிக்காவே போட்டுருங்க. சரியா? ஸோ அடுத்தது இவர் ஆங்கில நூல். ஸோ மறைமலை அடிகளார் எழுதிய ஆங்கில நூல் எது? த ஆன்சியன்ட் அண்ட் மாடர்ன் போயட். த ஆன்சியன்ட் அண்ட் மாடர்ன் போயட் அப்படிங்கிற ஆங்கில நூலையும் மறைமலை அடிகள் எழுதியிருக்காரு. தமிழ், வடமொழி, ஆங்கிலம் இது 3ஐயும் நன்கு அறிந்தவர் தான் யாரு? நம்ம மறைமலை அடிகளார். பரிதிமர் கலைஞரும் மறைமலை அடிகளாரும் தனித்தமிழ் இயக்கத்தின் இருவரும் முன்னோடி தலைவர்களாக திகழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பரிதிமர் கலைஞரும் மறைமலை அடிகளும் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய இருவரும் முன்னோடி தலைவர்களாக திகழ்ந்திருக்காங்க. தனித்தமிழ் இயக்கத்தை எப்போ தொடங்கினார் மறைமலை அடிகள்? 1918 இல்லையா? அடுத்தது பல ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய பின் பல்லாவரத்தில் வள்ளலார் கொள்கையைப்படி சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். பின்னர் அதனை பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றினார். சரியா? வள்ளலார் கொள்கையின்படி சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை பொதுநிலை கழகம் அப்படின்னு பெயர் மாற்றமும் செய்திருக்கிறார் இல்லையா? ஸோ ஐயாவுடைய நூல்கள் மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ மறைமலை அடிகளாரின் நாடகங்கள் மற்றும் புதினங்கள் இயற்றிய நூல்கள் பார்க்கலாம். நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சாகுந்தலம் மொழிபெயர்ப்பு 1907 நம்ம காளிதாசர் அவர் எழுதினதை மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து குமுதவல்லி அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு. அம்பிகாபதி அமராவதி அப்படின்னு ஒரு நாடகத்தை இயற்றியிருக்கார். புதினங்கள்னு பார்த்தோம்னா கோகிலாம்பாள் கடிதங்கள், குமுதினி அல்லது நாகநாட்டு இளவரசி அப்படின்ற புதினமும் இயற்றியிருக்காரு. ஸோ இந்த குமுதினி நாகநாட்டு இளவரசி ஸோ கேட்க வாய்ப்பு உள்ளது. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சரியா? இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, மாணிக்க வாசகர் கால வரலாற்று ஆராய்ச்சி உரை, சிவஞான போதக ஆராய்ச்சி, திருக்குறள் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஆராய்ச்சி நூல்கள் எழுதியிருக்கார். ஸோ 10 பாட்டிலேயே
3 ஆராய்ச்சி உரைகளை எழுதியிருக்காரு. ஸோ கபிலர் எழுதிய குறிஞ்சிப்பாட்டுக்கு ஆராய்ச்சி உரை எழுதியிருக்காரு. கடியலூர் உருத்திரக்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலைக்கு ஆராய்ச்சி உரை எழுதியிருக்காரு. நப்பூதனார் இயற்றிய முல்லைப்பாட்டுக்கும் ஆராய்ச்சி உரை எழுதியிருக்காரு. திருவாசகம் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்துக்கு விளக்க உரை விரிவுரை எழுதியிருக்காரு. ஸோ யோக நித்திரை வந்து தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய நிலையை பற்றி எழுதியிருக்காரு. அதுதான் யோக நித்திரை. அறிவுரை கோவை, சரியா, அறிவுரை கோவை என்னும் நூல் எழுதியிருக்காரு. மரணத்திற்கு பின் மனிதர் நிலை அப்படின்ற ஒரு நூலை ஏற்றிருக்காரு. மாணிக்க வாசகர் கால வரலாறும் ஆராய்ச்சியும், சரியா, மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு விரிவுரை எழுதியிருக்காரு. மாணிக்க வாசகர் கால வரலாறும் ஆராய்ச்சியும் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. திருவொற்றியூர் மும்முனி கோவை. ஸோ இந்த ஒரு நூலை வந்து நம்ம குமரகுருபருடைய அல்லாத நூல்களாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா. திருவாரூர் மும்முனி கோவை, திருவாரூர் நான்மணி மாலை, இதெல்லாம் வந்து நம்ம குமரகுருபரர் இருக்கார் இல்லையா. ஸோ அதில் இந்த நூலை கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ திருவொற்றியூர் மும்முனி கோவை வந்து யாருடையது? நம்ம மறைமலை அடிகளாரினுடையது. அடுத்ததா அம்பலவாணர் திருக்கூத்து அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. சிவஞான போதக ஆராய்ச்சி, சிவஞான மாப்பட்டியம்னு ஒரு நூல் இருக்குது, அது சிவஞான முனிவர் எழுற்றியது. அதை நம்ம ஜியு போபையா கூட மொழிபெயர்த்திருப்பார்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அவரை பற்றி, சிவஞான முனிவரை பற்றி ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்காரு. அதுதான் சிவஞான போத ஆராய்ச்சி அப்படிங்கிறது. ஸோ தமிழர் மதம் அப்படின்னு ஒரு நூலை ஏற்றிருக்காரு. அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற நூலை வந்து நம்ம கண்ணதாசன் ஏற்றிருப்பார். ஸோ அதே மாதிரி தமிழ் மதம் என்னும் நூலை வந்து மறைமலை அடிகள் ஏற்றிருக்கார். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னா கண்ணதாசன், தமிழர் மதம் அப்படின்னா நம்ம மறைமலை அடிகள். அடுத்தது பண்டைய தமிழரும் ஆரியரும், ஓகேவா, பண்டைய தமிழர்களும் ஆரியர்களும் ஸோ எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. வேளாளர் யாவர், ஓகேவா, வேளாளர்னா நில உரிமையாளர்கள் அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஸோ நில உரிமையாளர்கள் யார் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு, சரியா. இங்கே வேளாளர் என்பவர் நில உரிமையாளர்கள் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறதால நம்ம அதை விட எடுத்துக்கிறோம். ஸோ சைவ சமயம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டவரும் மேலை நாட்டவரும். தென்புலத்தார் யார், ஓகேவா, தென்புலத்தார்னா தென்னகத்தில் வாழ்பவர்களை பற்றியது. சோமசுந்தர காஞ்சி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. திருக்குறள் ஆராய்ச்சி எழுதியிருக்காரு. ஸோ மக்கள் 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு நூலையும் இயற்றியிருக்காரு. ஸோ அதிகமான நூல்கள் இருக்குது. ஸோ நம்மளை குழப்பம் ஞாபகம் இருக்காது தான். ஸோ நம்ம ஒன்ஸ் படித்து வச்சுப்போம். முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா ஆராய்ச்சி உரைகளை பற்றி கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது, சரியா. ஸோ 5 ஆராய்ச்சி உரை தான். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, ஓகேவா, இது 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அநேகமாக இன்னும் ஒரு 10 பாட்டை கொடுத்துட்டு அல்லாததுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது இல்லையா. ஸோ இப்படியும் கேள்விகள் வரலாம். ஸோ ஒன்ஸ் படித்து வச்சுக்கோங்க, சரியா. இந்த திருவொற்றியூர் மும்மணி கோவை, ஓகேவா, திருவொற்றியூர் மும்மணி கோவையை நம்மளை குழப்பறதுக்காக குமரகுருபரில் வச்சு கேட்கலாம், அல்லது தனியாகவும் கேட்கப்படலாம், சரியா. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸ் நம்ம தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிமர் கலைஞர் ஐயாவை பற்றி நம்ம பார்க்கலாம், சரியா. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.